ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புட்டுக்கு கடலைக்கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்னா 8 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் வச்சுக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா அந்த கேரளா ஸ்டைல் அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டை, 2 லவங்கம், கொஞ்சமாக வந்து சோம்பு வச்சுக்கலாம், கொஞ்சம் இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு வந்து கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரே ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி வதக்குங்க. இப்போ தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சள் தூள், வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போது இதை ஆற வச்சு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து அரைச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடாய் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச அந்த ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கிறத வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 5 விசில் வேக வச்சு இந்த பிளாக் சன்னா எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் 5 விசில் வேக வச்சு எடுங்க. ஸோ அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கடலைக்கறி வந்து ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா புட்டுக்கு வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். புட்டு மாவு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் தண்ணி தெளித்து இதை மாதிரி வச்சுக்கணும். இப்படி பிடிச்சா பிடிக்கணும், இப்படி உதிர்த்தா உதிரணும். அதுதான் புட்டு மாவோட கன்சிஸ்டன்சி. அடுத்தது வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ புட்டு மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பாதி அளவுக்கு புட்டு மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய், திருப்பி புட்டு மாவு, திருப்பி தேங்காய், அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புட்டு மாவு வந்து கரெக்டாக தண்ணி தெளித்து கலந்துருந்திங்கன்னா தான் புட்டு வந்து உடையாமல் வரும். புட்டு மாவில் நீங்கள் எதுவும் உப்புலாம் சேர்க்கணும் அப்படின்ட்டு தேவையில்லை. இது மாதிரி புட்டு நீங்கள் வந்து ஆவி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா அரிசி மாவு வாசனை வரும். அரிசி மாவும் தேங்காயும். இப்போ புட்டு வந்து வெளில எடுத்துடலாம். நீங்கள் அரிசி மாவு வாசனை வந்துருச்சுனாலே புட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஸ்டைல் புட்டும் கடலைக்கறியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். See you.